என்ன மயிருக்கு வண்டி வேகமா ஓட்டுற? ஒரு டைம் வேணான்னு சொல்லிட்டா அதோட விட்டுறணும். சும்மா போய் ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருக்க கூடாது. ஏய் என்னடா அது? என்னடா கொழுப்பா? நான் ஒருத்தி பழைய வண்டி கேட்டுட்டு இருக்கேன், நீ பாட்டுக்கு மயிரா போச்சுன்னு போன் பார்த்துட்டு இருக்க. ஒண்ணும் இல்லைன்னு சொல்றேன்ல. உங்களெல்லாம் எவ்வளவு நம்பினேன், கடைசியில உங்க எச்ச புத்தியை காமிச்சிட்டீங்கல்ல. லவ் பண்ணா மயிரா போச்சு. அதுக்கு நீ ஃப்ரெண்ட்ஸை பத்தி பேசுறவள வச்சுக்காது. அதுக்கப்புறம் உன் லைஃப்ல நான் திரும்ப வர மாட்டேன். லைஃப் செஞ்சு இங்க போயிட்டு ஸ்ரீ சாரி ஸ்ரீ. போன்னு சொன்னேன். வரண்டா. டேய் எருமை, டேய் எருமை. ஹாரிங்க இல்லப்பா, ஏன் கொடுக்க மாட்டேன்னா. என்ன பண்ணீங்க சாரு? நேற்று நைட்டு பதில் ஒன்று ஃபோன் பண்ணி கலாச்சிட்டேன். அட பாவி, குடிப்பியா நீ? குறைச்சோ கரைச்சோ என் செருப்ப பின்னும் பின்னோ பண்ணோம். வீட்டுக்கு போகிறேன், வரையா இல்லையா? உங்களுக்கு முக்கியமான விஷயம் சொல்லணும். என்ன நேற்று ஐஸ்கிரீம் சாப்பிட்டு சளி பிடிச்சிக்கிச்சா? நேத்து நீ வரல. 2 ஐஸ்கிரீம் சேர்த்து சாப்பிட்டியா? இல்ல, எனக்கு ஒருத்தர் ப்ரப்போஸ் பண்ணா. இது எவன்டா யாரும் ப்ரப்போஸ் பண்ணுவா? என்னது? யாரும் என் ஃப்ரெண்டுக்கு ப்ரப்போஸ் பண்ணது? சரி அதை விட, நான் உனக்கு லோன் சொல்லிட்டேன். நீ ஃபர்ஸ்ட் யாருன்னு சொல்லு. ஏன் அவன்கிட்ட போய் சண்டை போட போறியா? இல்ல, நீ எந்த ஆங்கில பொண்ணு மாதிரி தெரிஞ்சேன்னு சொல்லிட்டு உனக்கு அவன் ப்ரப்போஸ் பண்ணியிருப்பான். அவனை பார்த்து நான் கேட்கணும். எது? அப்ப என்ன பார்த்தா பை வருதா? நீ பையல பைத்தியம். ரொம்ப ஓவரா போறடா நீ. நல்ல வேலை நீ அவனுக்கு ஓகே சொல்லல. சொல்லிருந்தா அவன் வைத்தியம் ஊற்றி ஓடி இருப்பான். என்ன மறைகிற? என்ன தவிர வேற யாராலையும் உன்னை சமாளிக்க முடியாது. அக்கா போலாம். வச்சு நீ வெயில் கொஞ்சம் இப்பயும் மச்சா இருக்குல்ல. நம்ம என்ன ஜில்லுன்னு ஒன்று பண்ணலாமா? காசு இல்லைடா, காசு இல்லையா? ஸ்ரீ, டேய் என்னதானே கூப்பிட்றா? டேய் இப்போ என்னடா உனக்கு? சாரி ஸ்ரீ, நான் அப்படி பேசியிருக்க கூடாது. ஐயோ பரவாயில்லைங்க, நீங்கள் எதுக்கு சாரி சொல்கிறீங்க? நாங்கள் தான் எதாச்சும் தரமாக பண்ணிட்டோம். பரவாயில்ல. சாரிடா, யோசிக்காம பேசிட்டேன். டேய் சும்மா டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க. அதை கிளம்பு ஃபஸ்ட்டு. டேய் நான் வரேன். ஏய் நில்றா, அதனால அவ்வளோ பேர் தப்பு பண்ணிட்டா. தேடி வந்து சாரி கேட்குறாள்ல, பேசுறதுண்ணா. டேய் ஏய் நில்றா, போய் இப்போ நம்ம அப்புறம் பேசலாம். ஹே நிஷான். ஏய் இங்க என்ன பண்ற? ஏய் சாரி நிஷான், அன்னைக்கு நான் உங்ககிட்ட ஏதோ தெரியாம பேசிட்டேன். எக்ஸ்ட்ரீம்லி சாரிடா. ஏய் நீ என் ஃப்ரெண்டு தானே? சொல்லு, நீ என் ஃப்ரெண்டு தானே? ஃப்ரெண்டை திட்டினா யாராவது கோச்சிப்பாங்களா? அப்படி பார்த்தா நாங்கள் எவன் கூட பேசக்கூடாது. ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ்குள்ள அவ்வளோ நடக்கும். சரி பார்த்து போ. நிஷான்
அவன் உங்ககிட்ட ஏதாச்சும் சொன்னானா? நான் தான் அவன்கிட்ட கொஞ்சம் பேசணும். என்ன? எனக்கு அவனை ஸ்கூல் டேஸ்லேருந்தே தெரியும். அவன் நிறைய விஷயத்தில் ஆசைப்பட்டுருக்கான். எதுவும் அவனுக்கு கிடைச்சது இல்லை. இருந்தாலும் அதை பற்றி அவன் ஃபீல் பண்ண மாட்டான். ஃபர்ஸ்ட் டைம் உன் விஷயத்தில் அவன் ஃபீல் பண்ணுவான். உனக்கு தெரியாது, அவனை ஃபஸ்ட் டைம் ஸ்கூலில் பார்த்துருந்து அப்போருந்து இப்போ வரைக்குமே நீனா அவனுக்கு உயிர். அப்போவே சொன்னேன் போய் சொல்லிடுறான்னு. அவன் தான் கேட்கவே இல்லை. உனக்கு ஞாபகம் இருக்கா, ஸ்கூலில் அவன் சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டை போய் அடித்து பெரிய பஞ்சாயத்து ஆச்சுல? ஆமா. உன்னை பற்றி தப்பாக பேசினான் தான் போய் அவன் அடித்தான். இன்னமும் அவன் பேசுறது என் கூட. இதெல்லாம் நான் ஏன் உங்ககிட்ட சொல்கிறேன்னா, ஒரு விஷயத்தில் முடிவெடுக்கு கூட நல்லா யோசிச்சு எடு. ஒரு ஃப்யூச்சரில் நீ தான் வருத்தப்படுவ. சரி பாய், பார்ப்போம். ஏய் மச்சி வாடா சீரோடா அடிக்கிறான்டா. சாப்பிடு சாப்பிடு. மச்சி மச்சி பவி என்ன பண்ணுவா? தெரியலவா? மச்சி நீ அதை என்ன பண்றியா? பவிக்கிட்ட ஐயோ வாங்கிக்கிறா கேம் ஆடுறங்க. அசிங்கமா சொல்லியே போறேன். டீம் நான் என்ன பேசிட்டு இருக்கேன், என்ன பேசிட்டு இருக்கேன்? டீம் மட்டும் மச்சி. டேய் நீ வாடா, நம்ம 2 பேரும் சேர்ந்தாலாம். ஏய் மச்சி, என்னடா சடங்கெல்லாம் முடிஞ்சா? என்ன சடங்கு? புரியுறியா? இல்ல மச்சி, இவ்வளவு காலம் இவனு மட்டும் எப்ப கிடைக்குதா? நல்ல மனசு இருந்தா எல்லாம் மாறும். அப்புறம் என்ன ஏன் பாரு உன்னோடா? இதுதான் இந்த காமெடியா இத்தனை நாளா தேடி நின்னேன். காமெடி தானே ஃபீல் பண்ணலாம். நான் நாளைக்கு சிரிச்சுக்கிறேன். அவாடி நண்பா, நான் பண்றேன். பவியை பார்த்து ஏதாவது பேசினாலா? அவளே இதே தாண்டா கேட்குறா. எப்படி இருக்கா? ரொம்ப அழுதுட்டே இருக்காடா. போய் பேச மச்சான். சொல்லு நிஷாந்த். எப்படி மச்சான் பேச சொல்ற? போய் பேசினா மட்டும் என்ன சொல்ல போறா? லவ் வேணா ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம்னு சொல்லுவா. சத்தியமா முடியாது மச்சான். பார்த்ததுலேருந்து இப்போ வரைக்கும் லவரா பார்த்த பொண்ணை இப்போ திடீர்னு ஃப்ரெண்டா பண்ண யாரால தான் முடியும்? நான் ஒன்றும் அவ்வளோ நல்லவன் இல்லை. ஏன்னா உனக்கு தெரியாது நான் அவளை எவ்வளோ லவ் பண்றேன்னு. எப்படிலாம் பண்ணன்னு உனக்கும் தெரியும்ல. அவ்வளோதான் இல்லை, எல்லாமே முடிஞ்சுச்சு. எனக்கு அவ்வளோ நினைச்சாதான் கஷ்டமா இருக்கும். நம்ம கூடவே இருந்த ஒண்ணு இப்போ திடீர்னு இல்லைன்னா யாரால தான் தாங்கிக்க முடியும்? ரொம்ப அழகாடா. இல்லை சைலண்டா இருக்கு. இப்படி ஒரு பையனை மிஸ் பண்ணிட்டானே, அவளை நினைச்சா கடுப்பா இருக்கு. சரி மச்சான், கிளம்புறேன். பை. எங்க அம்மா ஒன்று சொல்லுவாங்க, ஒரு பொருள் உண்டுனா அது உன்னை விட்டு எங்கேயும் போகாது, உங்கள்கிட்ட தான் திருப்பி வரும்னு. அதே மாதிரிதான் பவியும். அவ உண்டுன்னா உன்னை விட்டு போக மாட்டா, உங்கள்கிட்ட தான் திருப்பி வருவா. ஏதோ சொல்லணும்லாம் சொல்ல தோணுச்சு. இது இதோட முடியாதுன்னு தோணுச்சு. இன்னும் இருக்கு. நீ என்ன என்ன அப்படி பாக்குற? இல்ல என்ன சரகச்சிருப்பான்னு யோசிக்கிறேன். ஏன் ஏதாவது பேலன்ஸ் இருக்கா? இருக்கு, வாப்பலாம். அப்பலாம் நீ தானே நம்ம நம்மளாம் யாரா கேட்கறது? வாங்க போலாம். சாரி ஸ்ரீ, நான் அப்படி பேசியிருக்க கூடாது. சும்மா டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காரு.